நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபீபாவின் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஃபீபாவின் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நேயர்களே. வாழ்வியல் சிந்தனைகள் குறித்த கருத்து தொடர் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் சுய கட்டுப்பாட்டிற்கான ரகசியம் என்பதை குறித்து கேட்கப் போகிறோம். 1971 வியட்நாம் போர் 16ஆம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது கனடிகட் மாநில செனட்டரான ராபர்ட் ஸ்டீலும் இல்லினாய் மாநில செனட்டரான மார்கன் மர்ஃபியும் கண்டுபிடித்த ஒரு விஷயம் அமெரிக்கர்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. வியட்நாமில் போரில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க வீரர்களை அந்த செனட்டர்கள் நேரில் சந்தித்த போது அவர்களில் 15% ஹெராயின் என்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருந்ததை அவர்கள் தெரிந்து கொண்டனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளில் வியட்நாமில் அமெரிக்க இராணுவ சேவையில் ஈடுபட்டிருந்தவர்களில் 35% ஹெராயினை முயற்சித்து பார்த்திருந்தனர் என்பதும் அவர்களில் சுமார் 20% அதற்கு தீவிரமாக அடிமைகளாகி போயிருந்தனர் என்பதும் தெரிய வந்தது. பிரச்சினை அந்த செனட்டர்கள் துவக்கத்தில் நினைத்திருந்ததை விட மிக மோசமாக காணப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பதை தொடர்ந்து வாஷிங்டனில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் அதிபர் நிக்சன் துவக்கிய போதை மருந்து தடுப்பு அலுவலகமும் ஒன்று. இராணுவ சேவையில் ஈடுபட்டிருந்தவர்கள் போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாவதிலிருந்து அவர்களை தடுக்கவும், ஏற்கனவே அடிமையாகியிருந்து சேவை முடிந்து வீடு திரும்பியவர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் அந்த அலுவலகம் துவக்கப்பட்டது. அந்த ஆராய்ச்சிக்கு பொறுப்பானவர்களில் லீ ராபின்ஸும் ஒருவர். ஹெராயினை பயன்படுத்திய வீரர்கள் மீண்டும் வீடு திரும்பிய போது அவர்களில் 5% மட்டுமே ஓராண்டுக்குள் மீண்டும் அப்பழக்கத்திற்கு அடிமையாயினர் என்பதையும் 12% 3 ஆண்டுகளுக்குள் மீண்டும் அடிமையாயினர் என்பதையும் ராபின்ஸ் கண்டறிந்தார். அதாவது வியட்நாமில் ஹெராயினை பயன்படுத்திய வீரர்களில் 10-9 பேர் இரவோடு இரவாக அப்பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டனர். ஹெராயினுக்கு அடிமையாகிவிட்டால் பிறகு அதிலிருந்து ஒருபோதும் மீளவே முடியாது என்று அந்த காலகட்டத்தில் நிலவிய நம்பிக்கையுடன் இந்த கண்டுபிடிப்பு முற்றிலும் முரண்பட்டு இருந்தது. சூழலில் பெரும் மாற்றம் நிகழும்போது இத்தகைய அடிமைத்தனங்கள் மாயமாய் மறைந்துவிடும் என்பதை ராபின்ஸ் வெளிப்படுத்தினார். வியட்நாமில் அந்த வீரர்கள் ஹெராயினை பயன்படுத்துவதை தூண்டக்கூடிய அறிகுறிகளால் நாள் முழுவதும் சூழப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு ஹெராயின் சுலபமாக கிடைத்தது. போரினால் ஏற்பட்ட அழுத்தம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. ஹெராயினுக்கு அடிமையாகியிருந்த மற்ற வீரர்களுடன் அவர்கள் நட்பை வளர்த்து கொண்டிருந்தனர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெகு தூரத்தில் இருந்தார்கள். வீரர்கள் அமெரிக்காவுக்கு திரும்பியவுடன் அந்த தூண்டுதல்கள் இல்லாத ஒரு சூழலை எதிர்கொண்டனர். சூழல் மாறிய போது பழக்கமும் மாறியது. போதை பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ள ஒரு சாதாரண நபரின் விஷயத்தோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள். ஒருவர் தன் வீட்டிலோ அல்லது நண்பர்களுடன் சேர்ந்தோ போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறார். பிறகு அந்த பழக்கத்தை தூண்டுகின்ற அறிகுறிகள் எதுவும் இல்லாத ஒரு சூழலை உள்ளடக்கிய ஒரு மறுவாழ்வு மையத்திற்கு சென்று அவர் அப்பழக்கத்திலிருந்து மீளுகிறார். பிறகு மீண்டும் தன்னுடைய பழைய சூழலுக்கு திரும்புகிறார். இப்போது அவர் மீண்டும் அப்பழக்கத்திற்கு அடிமையாகிறார். இத்தகையோரின் எண்ணிக்கை வியட்நாம் ஆய்வில் இருந்தோரின் எண்ணிக்கைக்கு நேர்மாறானதாக இருந்தது. 90% அடிமைகள் மறுவாழ்வு மையத்திலிருந்து வீடு திரும்பிய உடனேயே மீண்டும் அப்பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகின்றனர். வியட்நாம் ஆய்வுகள் மோசமான பழக்கங்களை பற்றிய நம்முடைய கலாச்சார நம்பிக்கைகளுக்கு எதிராக இருந்தன. ஏனெனில் ஆரோக்கியமற்ற ஒரு நடத்தை ஒழுங்கு தொடர்பான ஒரு பலவீனமாக பார்க்கப்படுவது குறித்து அது கேள்வி எழுப்பியது. நீங்கள் பருமனான உடலை கொண்டிருந்தாலோ, புகைப்பிடித்தாலோ அல்லது போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருந்தாலோ உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இல்லாததுதான் அவற்றுக்கெல்லாம் காரணம் என்று உங்கள் வாழ்நாள் முழுவதும் கூறப்பட்டு வந்திருக்கக்கூடும். நீங்கள் ஒரு மோசமான நபராக இருப்பதும் அதற்கு காரணம் என்று கூட கூறப்பட்டிருக்கும். சிறிதளவு ஒழுங்கு இருந்தால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்ற எண்ணம் நம்முடைய கலாச்சாரத்தில் ஆழமாக ஊறிப்போயுள்ளது. ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் வேறு விதமாக கூறுகின்றன. அசாத்தியமான சுய கட்டுப்பாட்டை கொண்டது போல தோன்றுகின்ற மக்களை அறிவியல் அறிஞர்கள் ஆய்வு செய்யும் போது போராடி கொண்டிருக்கின்ற நபர்களிடமிருந்து அவர்கள் எந்த விதத்திலும் வித்தியாசமானவர்கள் அல்லர் என்பதை அந்த அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிக்கின்றனர். ஒழுங்கு கொண்ட மக்கள் மன உறுதியோ அல்லது சுய கட்டுப்பாடோ தேவையில்லாத ஒரு வழியில் தங்கள் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளுகின்றனர். அதாவது சபலத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளில் மிக குறைவான நேரத்தையே அவர்கள் செலவிடுகின்றனர்.
சுய கட்டுப்பாட்டை மிக குறைவாக பயன்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்ற மக்கள் மட்டுமே வழக்கமாக மிக உயர்ந்த சுய கட்டுப்பாட்டை கொண்டவர்களாக இருக்கின்றனர். சுய கட்டுப்பாட்டை அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லாத போது அதை கடைபிடிப்பது அதிக சுலபமானதாக இருக்கிறது. விடாமுயற்சியும் மன உறுதியும் வெற்றிக்கு இன்றியமையாதவை என்பது உண்மை என்றாலும் கூட இப்பண்பு நலன்களை மேம்படுத்துவதற்கான வழி அதிக ஒழுங்குடன் கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதுதானே அன்றி அதிக ஒழுங்கு கொண்ட ஒருவராக இருக்க வேண்டும் என்று வெறுமனே ஆசைப்படுவது அல்ல. மூளையில் ஒரு பழக்கம் உருவாக்கப்படும் போது என்ன நிகழுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் கூறப்பட்ட யோசனையும் உங்களுக்கு அதிக அர்த்தம் வாய்ந்ததாக இருக்கும். மனதில் பதியப்பட்டுள்ள ஒரு பழக்கம் அதற்கான சூழ்நிலை எழும்போது பயன்படுத்தப்பட தயாராக இருக்கிறது. டெக்சஸ் மாநிலத்தில் உள்ள ஆஸ்டின் நகரை சேர்ந்த ஆல்வெல் என்ற ஒரு சிகிச்சையாளர் புகைப்பிடிக்க தொடங்கிய போது ஒரு நண்பருடன் குதிரை சவாரி செய்த போதுதான் அடிக்கடி தன் சிகரெட்டை பற்ற வைத்தார். இறுதியில் அவர் புகைப்பிடிப்பதை நிறுத்திவிட்டு பல ஆண்டுகளாக சிகரெட்டை தொடாமல் இருந்தார். அவர் குதிரை சவாரியையும் கைவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் குதிரையின் மீது ஏறிய போது புகைப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் முதன்முறையாக தனக்குள் எழுந்ததை அவர் கண்டார். புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கான அறிகுறிகள் இன்னும் உள்ளூர பதிந்திருந்தன. நீண்ட காலமாக அவர் அவற்றை வெளிப்படுத்தி இருக்கவில்லை, அவ்வளவுதான். ஒரு பழக்கம் பதியப்பட்டுவிட்டால் அப்பழக்கத்தை தூண்டக்கூடிய சூழல் அறிகுறிகள் தோன்றும் போதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தூண்டுதல் எழும். நடத்தை மாற்றத்திற்கான உத்திகள் நமக்கு எதிராக திரும்புவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. பருமனாக இருப்பவர்களிடம் எடை குறைப்பிற்கான வழிமுறைகளை கூறி அவமானப்படுத்துவது அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். அதை சமாளிப்பதற்கு பலர் கையாளுகின்ற வழிமுறை இன்னும் அதிகமாக சாப்பிடுவதுதான். கருப்பான நுரையீரல்களில் புகைப்படங்களை புகைப்பிடிப்பவர்களிடம் காட்டினால் அது அவர்களை அதிகமாக கவலை கொள்ள செய்யும். இதனால் அவர்கள் இன்னொரு சிகரெட்டை பற்ற வைக்க தூண்டப்படுவார்கள். அறிகுறிகள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் நீங்கள் எந்த நடத்தையை கைவிட நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் தொடர்ந்து ஊக்குவிக்கக்கூடும். மோசமான பழக்கங்கள் தம்மைத்தாமே தூண்டிவிட்டுக் கொள்ளுகின்றன. அவை எந்த உணர்வுகளை அடக்க முயற்சிக்கின்றனவோ அவற்றை அவை மேலும் வளர்த்தெடுக்கின்றன. நீங்கள் உங்களை குறித்து மோசமாக உணர்வதால் நீங்கள் நொறுக்கு தீனியை உட்கொள்ளுகிறீர்கள். நீங்கள் நொறுக்கு தீனி உட்கொள்ளுவதால் உங்களை பற்றி மோசமாக உணர்கிறீர்கள். தொலைக்காட்சி பார்ப்பது உங்களை அசம்பந்தமாக உணர செய்கிறது. எனவே நீங்கள் மேலும் அதிக நேரம் அதை பார்க்கிறீர்கள். ஏனெனில் வேறு எதையும் செய்வதற்கான ஆற்றல் உங்களிடம் இல்லை. உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவது உங்களுக்கு ஒருவிதமான அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. அந்த அசௌகரிய உணர்வை தணிப்பதற்கு அது உங்களை சிகரெட்டை நோக்கி தள்ளுகிறது. இது உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் மோசமாக்குகிறது. விரைவில் நீங்கள் மேலும் அசௌகரியமாக உணர்கிறீர்கள். இது ஒரு கீழ் நோக்கிய சுழற்சி. ஆராய்ச்சியாளர்கள் இதை அறிகுறியால் தூண்டப்படுகின்ற ஆசை என்று அவர்கள் அழைக்கின்றார்கள். புறத்தூண்டுதல் ஒன்று ஒரு மோசமான பழக்கத்தை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வலுக்கட்டாயமான ஆசையை தூண்டுகிறது. நீங்கள் ஒன்றை கவனிக்கும் போது அது உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட தொடங்குகிறீர்கள். இந்த செயல்முறை எல்லா நேரத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல சமயங்களில் இது குறித்து பிரஞ்ஞை நமக்கு இருப்பதில்லை. கொக்கேன் என்ற போதைப் பொருளின் படத்தை அப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளோரிடம் வெறும் 33 மில்லி நொடிகள் காட்டுவது அவர்களுடைய மூளையில் வெகுமதி பாதையை தூண்டி கொக்கேனை பயன்படுத்துவதற்கான விருப்பத்தை தூண்டுவதாக அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு பழக்கத்தை உங்களால் விட்டொழிக்க முடியும், ஆனால் அதை உங்களால் மறக்க முடியாது. ஒரு பழக்கம் உங்கள் மூளையில் ஆழமாக பதிந்துவிட்டால் அதை நீங்கள் சிறிது காலம் பயன்படுத்தாமல் இருந்தால் கூட அதை ஒட்டுமொத்தமாக உங்கள் மூளையிலிருந்து அழிப்பது சாத்தியமில்லை. அப்படியானால் வெறுமனே சபலத்தை கட்டுப்படுத்தி கொள்வது பலனளிக்காத ஒரு உத்தி. இடையூறுகள் நிரம்பிய ஒரு வாழ்க்கையில் ஜென் மனப்போக்கை கடைபிடிப்பது மிகவும் கடினம். அதற்கு ஏராளமான ஆற்றல் தேவை. குறுகிய கால நோக்கில் சபலத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் நீண்ட கால நோக்கில் நாம் எந்த சூழலில் வாழுகிறோமோ அச்சூழல் நம்மீது தாக்கம் ஏற்படுத்தி நம்மை செதுக்கி வடிவமைக்கிறது. இதை நேரடியாக கூற வேண்டுமென்றால் எதிர்மறையான ஒரு சூழலில் நேர்மறையான பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்கின்ற ஒருவரை நாம் இதுவரை பார்த்திருக்க மாட்டோம். மோசமான பழக்கங்களை அவற்றின் மூலத்தில் வேறறுப்பது அதிக நம்பகமான அணுகுமுறையாக இருக்கிறது.
ஒரு மோசமான பழக்கத்தை களைவதற்கு நடைமுறையில் மிகுந்த பலனளிக்கின்ற வழிகளில் ஒன்று அப்பழக்கத்தை தூண்டுகின்ற அறிகுறி நம் பார்வையில் படாதபடி பார்த்து கொள்வதுதான். சில காரியங்களை நான் சொல்லுகிறேன், அவை உங்களுக்கு எப்படி பொருந்துகிறது என்று பாருங்கள். உங்களால் உங்கள் வேலையை செய்து முடிக்க முடிவதில்லை என்றால் உங்களுடைய அலைபேசியை ஒரு சில மணி நேரம் வேறு ஒரு அறையில் வைத்து விடுங்கள். மற்றவர்களோடு ஒப்பிடுகையில் நீங்கள் திறமை படைத்தவர் அல்ல என்ற உணர்வு தொடர்ந்து உங்களை வதைத்து கொண்டிருந்தால் பொறாமையை தூண்டுகின்ற சமூக ஊடகங்களிலிருந்து விலகிவிடுங்கள். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதில் நீங்கள் அதிக நேரத்தை விரயம் செய்து கொண்டிருந்தால் தொலைக்காட்சியை உங்களுடைய படுக்கை அறையிலிருந்து வேறோர் அறைக்கு மாற்றிவிடுங்கள். மின்னணு கருவிகளை வாங்குவதில் நீங்கள் அளவுக்கு அதிகமான பணத்தை செலவிட்டு கொண்டிருந்தால் சமீபத்திய நவீன தொழில்நுட்ப கருவிகளை பற்றி படிப்பதை நிறுத்திவிடுங்கள். நீங்கள் அளவுக்கு அதிகமாக வீடியோ விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருந்தால் அதை விளையாடி முடிக்கும் ஒவ்வொரு முறையும் அதை சுழற்றி அல்லது அதை கழற்றி ஓர் அலமாரியில் வைத்து பூட்டிவிடுங்கள். இந்த பயிற்சிகள் நடத்தை மாற்றத்தின் முதலாவது விதியின் தலையின் கீழ் வடிவமாக இருக்கிறது. அறிகுறி வெளிப்படையாக தெரியும்படி பார்த்து கொள்வதற்கு பதிலாக அது உங்கள் பார்வையில் படாதபடி நீங்கள் அதை மறைத்து வைக்கிறீர்கள். இத்தகைய எளிய மாற்றங்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவையாக இருப்பதைக் கண்டு நாம் பெரிதும் வியந்து போகிறோம் அல்லவா? ஒரே ஓர் அறிகுறியை அகற்றுவதன் மூலம் ஓர் ஒட்டுமொத்த பழக்கம் மாயமாய் மறைந்து விடுவதைக் கண்டு நாம் வியக்கலாம். சுய கட்டுப்பாடு அல்லது செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு குறுகிய கால உத்தி மாத்திரமே. ஓரொரு முறை வேண்டுமானால் நாம் அந்த காரியங்களுக்கு அடிமைப்பட்டு ஆளாகாமல் நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆசை ஒவ்வொரு முறை எழும்பும் போதும் அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. சரியான விஷயத்தை நீங்கள் செய்ய விரும்புகின்ற ஒவ்வொரு முறையும் மன உறுதியை வளர்த்து கொள்வதற்கு பதிலாக உங்களுடைய சூழலை அதற்கு ஏற்றாற்போல் மாற்றுவதற்கு உங்கள் சுய ஆற்றலை செலவிடுவது அதிகமாக பலனளிக்கும். சுய கட்டுப்பாட்டிற்கான ரகசியம் இதுதான். உங்களுடைய நல்ல பழக்கங்களுக்கான அறிகுறிகள் வெளிப்படையாக தெரியும்படியும் உங்களுடைய மோசமான பழக்கங்களுக்குரிய அறிகுறிகள் பார்வைக்கு புலப்படாமல் இருக்கும்படியும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இனி பாருங்கள், ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குவது எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பழக்கங்களின் மதிப்பீட்டு அட்டையை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். நம்முடைய தற்போதைய பழக்கங்கள் என்ன என்ன இருக்கிறது என்பதை நாம் எழுதி கொள்ளலாம். பின்பு நடைமுறை நோக்கத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். நான் இன்ன நேரத்தில் இன்ன இடத்தில் இன்ன நடத்தையை வெளிப்படுத்துவேன், இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் செய்து முடிப்பேன். அடுத்து பழக்கங்களை அடுக்குதல், இல்லாவிட்டால் அவற்றை ஒன்றன் மேல் ஒன்றாக நாம் அதை தொடர்பு படுத்தி பார்ப்பது. நான் தற்போதைய பழக்கத்தை சுவீகரித்த பின்பு ஒரு புதிய பழக்கத்தை நான் சுவீகரித்துக் கொள்வேன் என்பது போன்ற ஒரு மன உறுதி. பின்னும் நம்முடைய சூழலை உருவாக்க வேண்டும், அல்லது நல்ல பழக்கங்களுக்கான அறிகுறிகள் வெளிப்படையாகவும் பார்வைக்கு புலப்படும் விதத்திலும் இருக்கும்படி அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்களை நாம் சுலபமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதை மன நிறைவளிக்கும் ஒன்றாகவும் நாம் அதை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், ஒரு மோசமான பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை களைந்து விடுவது எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் அந்த பழக்கத்தை நம்முடைய பார்வையிலிருந்து மறைத்து விட வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். அந்த பழக்கத்தின் அறிகுறியை எதிர்கொள்ளாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மோசமான பழக்கங்களின் அறிகுறிகளை உங்களுடைய சூழலில் இருந்தே அகற்றிவிடுங்கள். அப்பொழுது ஒருவேளை அந்த மோசமான பழக்கத்திலிருந்து நாம் விடுபடலாம். அதை நாம் வசீகரமற்றதாக, அல்லாவிட்டால் அது ஒரு அட்ராக்டிவ்னஸ் இல்லாததாக நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். பின்னும் அந்த மோசமான பழக்கத்தை மிக கடினமான ஒன்றாக நாம் மாற்றிக்கொள்வதன் மூலம் அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடலாம். பின்னும் கூட அது ஒரு மன நிறைவு தராத ஒரு விஷயமாக இருக்கிறது என்று நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த மோசமான பழக்கம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போகும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம் நேயர்களே. இதுவரை நாம் சுய கட்டுப்பாடு என்பது குறித்து வாழ்வியல் கருத்து சிந்தனைகளை கேட்டோம். இனி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான மதிப்பு முறைகளை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே நாம் காணலாம்.
சுய கட்டுப்பாட்டில் வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வரையுள்ள வசனங்கள், ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நன்மை, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவை. இவற்றுக்கு எதிராக எந்த நியாயப்பிரமாணமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே சுய கட்டுப்பாடு என்பது இச்சையடக்கம் என்பதாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்பட வேண்டிய அடிப்படை குணம் என்பதை உணர்த்துகிறது. இதன் அவசியம் என்னவென்றால், நீதிமொழிகள் 25:28 சொல்லுகிறபடி, சுய கட்டுப்பாடு இல்லாதவன் சுவர் இடிந்த பட்டணம் போல இருக்கிறான் என்று சொல்லுகிறது. ஒரு நகரத்துக்கு சுவர் பாதுகாப்பு என்பதை போல ஒரு மனிதனுக்கு சுய கட்டுப்பாடு நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பு. மற்றும் சுய கட்டுப்பாடு இல்லாவிட்டால் சோதனைகள், கோபம், ஆசைகள் எளிதில் நம்மை வீழ்த்திவிடும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரையுள்ள வசனங்களின் விளக்கத்தின்படி, பவுல் அப்போஸ்தலன் ஒரு பந்தய ஓட்ட வீரரை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். ஓட்டத்தில் பங்கு பெறும் அனைவரும் எல்லாவற்றிலும் தம்மை அடக்கிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் அழிகிற கிரீடத்திற்காக அவர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் நாமோ அழியாத கிரீடமாகிய நம்முடைய நித்திய ஜீவனுக்காக நாம் ஓடுகிறோம். இதன் மூலம் விசுவாசிகளாகிய நாம் சுய கட்டுப்பாட்டை நித்திய வெகுமதியாக அதை நோக்கி நாம் செலுத்த வேண்டியதன் தேவையை வலியுறுத்தி சொல்லுகிறார். இனி சுய கட்டுப்பாடு நம்முடைய ஆன்மீக போராட்டத்தில் எத்தனை தேவையாயிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, தேவன் நமக்கு கொடுத்த ஆவி பயப்படுகிற ஆவி அல்ல, அது அன்பு, சுய கட்டுப்பாடு கொண்ட ஆவியாய் காணப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஆன்மீக போராட்டம், அதில் வெற்றி பெறும் ஆயுதம் சுய கட்டுப்பாடுதான். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, எல்லாருமே அநேகத்திலும் தடுமாறுகிறோம். ஒருவன் தன் நாவினால் தடுமாறாதிருப்பானால் அவன் சுத்தமான மனுஷன், தன் முழு உடலையும் அவன் அடக்கக்கூடியவனாக மாறுகிறான். சுய கட்டுப்பாடு முதலில் நம் வார்த்தைகளில் வெளிப்பட வேண்டும். கோபத்தால், பொய்யால், குரோதத்தால் அல்லாமல் ஆவியில் சாந்தமாக பேசுவது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளம். சுய கட்டுப்பாடு நம்முடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்தையும், நம்முடைய உறவுகளிலே ஒரு அமைதியையும், ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றிகளையும், சோதனைகளில் விழுந்து விடாமல் நிற்கும் சக்தியையும், ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழுவதற்கும் நமக்கு உதவி செய்கிறது. கிறிஸ்தவ மதிப்புகளின் அடிப்படையிலே நாம் சுய கட்டுப்பாடை நாம் பார்க்கும் பொழுது, அன்பு சுயநலத்தை அடக்கும், பரிசுத்தம் பாவ ஆசைகளை கட்டுப்படுத்தும், சாந்தம் கோபத்தை அடக்கி அமைதியாய் நடக்கச் செய்யும், ஒழுக்கம் குடும்பத்திலே சமூகத்திலே கட்டுப்பாடுடன் வாழ்வதை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. சுய கட்டுப்பாடு என்பது இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கும் ஒரு மதிப்பு முறைதான். இனி பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான நடைமுறைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தினசரி ஜெபம் சுய கட்டுப்பாட்டை வளர்க்கிறது. தினமும் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆசைகளை, தேவையற்ற மாம்சத்தை அடக்கி நம்முடைய மனதை புதுப்பிக்கிறதற்காக அது வழிநடத்துகிறது. ஆவியின் வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பின்னும் ஒரு நல்ல கிறிஸ்தவ சங்கதிப்பாடு நம்மை ஒழுக்கமாக நடத்துகிறது. சுய கட்டுப்பாடின் இறுதி இலக்கு என்னவென்றால், தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே சொல்லப்பட்டபடி, தேவனுடைய கிருபை எல்லாருக்கும் ரட்சிப்பை தருகிறதாய் வெளிப்பட்டது. அது நாம் அநியாயத்தையும் உலக ஆசைகளையும் மறுத்து இக்காலத்திலே சுய கட்டுப்பாடோடும் நீதியோடும் தேவ பக்தியோடும் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. சுய கட்டுப்பாடு கிறிஸ்தவ வாழ்க்கையின் இறுதி நோக்கம் பரிசுத்தமான ஒரு தேவ பக்தியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிறது. பிரியமானவர்களே, சுய கட்டுப்பாடு என்பது ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஒரு மைய குணமாய் காணப்படுகிறது. அது மாம்சத்தின் ஆசைகளை அடக்கி ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி கிறிஸ்துவை போன்றவராக நம்மை மாற்றுகிறது. கிறிஸ்தவ மதிப்பு கொள்கைகளிலே சுய கட்டுப்பாடு என்பது அன்பை நிலைநிறுத்தும் ஒரு அடித்தளம். ஒரு விசுவாசி சுய கட்டுப்பாட்டில் வளர்ந்தால் அவன் ஆன்மீகத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே உறுதியானவனாகவும் சமூகத்திலே சாட்சி கொடுக்கிறவனாகவும் இருப்பான் என்பது எந்த சந்தேகமுமே இல்லை. நிகழ்ச்சியில் இதுவரை சுய கட்டுப்பாடை குறித்து நாம் ஆவிக்குரிய ரீதியிலே வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை அறிந்து கொண்டோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.